ஓம் தத்து சத் பரபிரம்மணே நமக. ஓம் தத்து சத் பரபிரம்ம குருவே நமக. ஆறுமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குரு வாணியை உள்நாடு. திருச்சிற்றம்பலம். தவத்திரு தத்துவராய சுவாமிகள் இயற்றிய சசிவண்ண போதம் என்ற நூலை நாம் இப்போது சிரவணம் பண்ண இருக்கின்றோம். இது ஒரு வேதாந்த சாஸ்திரம். இது கோவிலூர் பரம்பரையில பாடக்கிரமத்தில் 3வது நூலாக இருக்கின்றது. கோவிலூர் பரம்பரையில் 16 நூல்கள் இருக்கின்றன என்று முன்னால நம்ம பார்த்தோம். முதல்ல நானாஜீவவாத கட்டளை, 2வது கீதாச்சார தாலாட்டு, 3வது சசிவண்ண போதம் என்ற நூலை நம்ம பார்க்க இருக்கிறோம். நானாஜீவவாத கட்டளையை நம்ம பார்த்துட்டோம். கீதாச்சார தாலாட்டியும் நம்ம பார்த்தோம். இப்போது சசிவண்ணம் போதம் என்ற நூலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சசிவண்ண போதம் என்ற நூலானது அதை இயற்றியவர் தத்துவராய சுவாமிகள். சசிவண்ண போதம் என்ற சாஸ்திரத்தை இயற்றியவர் தத்துவராய சுவாமிகள். தத்துவராய சுவாமிகளுடைய நம்ம ஒரு வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம், சுருக்கமா பார்க்கலாம். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு தத்துவராய சுவாமிகள் தோன்றியிருக்கின்றார். 700 ஆண்டுகளுக்கு முன்பு அவதாரம் பண்ணியிருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம், சாஸ்திரத்துல பார்த்திருக்கோம். அந்த தத்துவராயர் வைதிக சைவ பிராமண வர்ணத்தை சார்ந்தவர். வைதிக சைவ பிராமண வர்ணத்தை, அந்த ஜாதிய பிராமண ஜாதியில தோன்றியிருக்கின்றார். அப்ப அவருடன் மாமன் மைத்துனன் என்று சொல்லுவது போல அம்மான் மருமகன் என்று சொல்லுவார்கள். மாமன் மச்சின உறவு என்று இருப்பதை போல 2 பேர் தோன்றியிருக்கின்றார்கள். தத்துவராயர் ஒருத்தர், அவருடன் கூட மைத்துனராக இருந்தவர் சொரூபானந்தர் என்று 2 பேர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். தத்துவராய சுவாமிகள், சொரூபானந்த சுவாமிகள் என்று 2 பேரும் அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 2 பேரும் வடமொழி தென்மொழியிலும் வல்லவர்கள். வடமொழிங்கிறது சமஸ்கிருதம், தென்மொழிங்கிறது தமிழ். இந்த 2 சாஸ்திரத்தை 2 மொழிகளிலும் இவர்கள் வல்லவராக இருந்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தத்துவ விசாரம் பண்ணியிருக்கின்றார், ஒருத்தர் தத்துவ விசாரம் பண்ணினார், அவருக்கு தத்துவராயர்னு பேர். மற்றொருவர் ஆத்மஸ்வரூபத்தை விசாரம் பண்ணியிருக்கிறார். அதனால சொரூபத்தை விசாரணை பண்ணதுனால அவருக்கு சொரூபானந்தர்னு பேர். அவர் தத்துவராய சுவாமிகள், இவர் சொரூபானந்த சுவாமிகள், 2 பேர் இருக்கிறார். இவர் 2 பேரும் வடகட தென்மொழியில நல்லா படித்து பண்டிதர்களா இருக்கின்றார்கள். 2 பேரும் நம்ம ஞானத்தை அடைஞ்சு
பிறவி இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக குருவை தேடி அலைகின்றார்கள், ஞான குருவை தேடி அலைகின்றார்கள். யாரு? தத்துவராயரும் சுரூபானந்தம். எப்படி பசி வந்தவன் உணவை தேடி அலைகின்றானோ, தீப்பிடித்தவன் தண்ணீரை தேடி அலைகின்றானோ, வெயிலில் உள்ளவன் நிழலை தேடி அலைகின்றானோ, அதை போல நீ ஞானத்தை அடையணும், பிறவான நிலையை அடையணும், பிறவி துன்பமாக இருக்கிறது, மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி குருவை தேடி 2 பேரும் கூடவே போய் அலைஞ்சு குருவை தேடி அலைந்து இருக்கின்றார்கள். பசி உள்ளவன் உணவை தேடுவதைப் போலவும், தீப்பிடித்தவன் தண்ணீரை நாடுவதைப் போலவும், வெயிலில் இருப்பவன் நிழலை தேடுவதைப் போலவும் இந்த 2 பேரும் பிறவி பிணியிலிருந்து விடுபடுவதற்கு குருவை தேடி அலைந்தார்கள். குரு கிடைக்கவில்லை. 2 பேரும் ரொம்ப நாள் தேடி அலைந்த பிறகு 2 பேர் சேர்ந்து ஒரு சமரசமாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். என்ன ஒப்பந்தம் கேட்டா, நம்ம 2 பேரும் தனித்தனியா போவோம், யாருக்காவது ஒருத்தருக்கு குரு கிடைக்கும், அவர் அந்த குரு விட்டு நீங்க உபதேசம் பெற்றுக்கொண்டு இன்னொருத்தருக்கு அந்த ஞான உபதேசத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்பாடு பண்ணி கொண்டார்கள். யாராரே? தத்துவராய சாமிகளும் சுரூபானந்த சாமி 2 பேரும் இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சுரூபானந்தர் தெற்கு நோக்கி போகிறார். சுரூபானந்தர் தெற்கு நோக்கி போகிறார். தத்துவராயர் வடக்கு நோக்கி போறார். தத்துவராயர் வடக்கு நோக்கி குருவை தேடி போகிறார். இப்ப 2 பேரும் போகும்போது சுரூபானந்தர் ஒரு இடத்துல கோவத்தம்ங்கிற இடத்துல அங்க ஒரு குரு இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்டார். அந்த இடத்துக்கு போன உடனே இவருக்கு ஒரு உடல் புலகாங்கிதம் அடைந்திருக்கிறது. யாருக்கு? சுரூபானந்தருக்கு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட இவர் கேட்கிறார். சுரூபானந்தர் இந்த ஊர்க்காரர்கிட்ட கோவத்தம் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இவர் கேட்கிறார், இந்த ஊர்ல யாராவது மகான்கள் இருக்கின்றார்களான்னு கேட்கிறார். அந்த ஊர் மக்கள் ஒருத்தர் சொல்றார், இந்த நாணல் புதர் ஒன்று இருக்கு, அந்த புதர்ல ஒருத்தர் இருக்கார், ஒரு சாது, அவர் ஒருவேளை மாலையில அந்த புதர்ல இருந்து வெளியே வருவார், இப்ப திரும்பவும் போய் அங்க இருந்துக்கிடுவார், எப்பயாவது ஒரு தடவை வெளியே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊர் மக்கள். சுரூபானந்தர் இத நம்பி, அப்ப அவராத்தே இருக்கும், நமக்கு ஒரு ஞானம் வரப்பெற்றவரா இருக்கும், அப்படிப்பட்டவரை போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி வெளியில நின்று பார்க்கிறார். குரு ஒரு தடவை அப்படி மாலையில வெளியில வர்றார். யாரு? அவர் தேடி போன மகான் அங்க இருக்கிறார். அவர் பேரு சிவபிரகாசர்னு பேரு. அவர் பேரு சிவபிரகாச சுவாமிகள் பேரு. அவரை பார்த்த உடனே சுரூபானந்தர் அவருக்கு ரொம்ப ஒரு புலகாங்கிதம் அடைந்து குருவை கிடைச்ச உடனே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி, இவர்தான் நம்மளுடைய குரு, இவர் நம்மள பிறவியிலிருந்து ஈடேற்றுவார் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி அழுது அவர்கிட்ட கேட்கிறார், நீங்க சுவாமி, நீங்க தான் என்னுடைய பிறவி பிணியிலிருந்து பிறவி பெருங்கடலிருந்து நீந்த வைக்கணும். வள்ளுவர் சொன்ன மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்தால்
இறைவனடி சேராதான் என்ற குரலுக்கேற்ப அந்த பிறவி பிணியை போக்குவது தாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஈடேற்ற வேண்டும் என்று சொரூபானந்தர் சிவபிரகாச சுவாமியிட்ட வேண்டுகின்றார். சொரூபானந்தர் சிவபிரகாச சுவாமியிட்ட வேண்டுகின்றார், பிறவியிலிருந்து துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி. சிவபிரகாச சுவாமிகள் சொரூபானந்தருடைய குணம் குறிகளை ஆய்ந்து நல்லா அவரை சோதனை பண்ணி எனக்கு பக்குவம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நினைவறிய ஒரு பிரம்மன் நீயே என்று தத்துவ உபதேசம் செய்தார். நினைவு அறிய ஒரு பிரம்மன் நீயே, நினைப்பதற்கு அரிதாகிய பிரம்மமாக நீ இருக்கின்றாய் அப்படின்னு உபதேசமிட்டார். நீயே பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டார். யாரு? சிவபிரகாச சுவாமிகள் சுரூபானந்தருக்கு கொஞ்ச நாள்ல தத்துவ உபதேசம் பண்ணிட்டார். அதை கேட்ட பிறகு சுரூபானந்தவர் ஞான நிலை அடைந்து சமாதியிலே இருந்து சகச நிஷ்டையிலே இருந்தார். சமாதியில இருப்பாரு, சகச நிஷ்டையிலே இருந்தார். அப்படின்னா எப்பொழுதும் நான் பிரம்மங்கிற எண்ணத்தோடு இருந்தார். அந்த பிரம்மாகார விருத்தியிலே இருந்தார். நான் உடம்பு கிடையாது, பிராணன் கிடையாது, மனது கிடையாது, புத்தி கிடையாது, ஜீவன் கிடையாது, நான் வந்து சச்சிதானந்த பிரம்மந்த அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தார். அது சகச நிட்டை, எப்போதும் இருக்கிறது, அந்த யாகத்திலேயே இருக்கிறது. அதுதான் சகச நிஷ்டைன்னு பேர். யாரு? சொரூபானந்தர் அந்த நிஷ்டையில அடைஞ்சிட்டார். அப்புறம் வடக்க போனாரே தத்துவராயரு, குரு தடைக்காம திரும்ப வர்றார். வந்து தற்செயலா பார்க்கிறார். சொரூபானந்தர் பார்க்கிறார். மச்சின மாமன் இல்ல ரெண்டு பேரும். அப்ப சொரூபானந்தரை பார்க்கிறார். பார்த்த உடனே சொரூபானந்தர் என்ன சொல்றார்? நடந்தவற்றையெல்லாம் சொல்லுகின்றார். இந்த மாதிரி குருவை தேடி போனேன், அவர்கிட்ட இருந்த, அவர்கிட்ட ஞான உபதேசம் பெற்ற விசாசமான நிஷ்டையில இருக்கிறேன் என்று தத்துவராயர்கிட்ட சொரூபானந்தர் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே தத்துவராயர் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். இவர் ஞான நிஷ்டையில இருக்கிறார், சகச நிஷ்டையில இருந்தார், நிர்வியல்ப சமாதியில இருக்கிறார், ஆனந்த வடிவமா இருக்கிறார், நிர்திசய ஆனந்த வடிவமா இருக்கார். அப்படிப்பட்ட நிலையில சுரூபானந்தர் இருக்கார். அதை பார்த்து தத்துவராயர் வந்து என்ன செய்றார்? தத்துவராயர் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிறார். முதல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவர்கிட்ட இவர் உபதேசம் வாங்கி கொள்ள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட சொரூபானந்தருக்கு சிவபிரகாச சுவாமிகள் என்ற குரு கிடைத்திருக்கின்றார். கிடைத்ததனால இவர் குருவான ஸ்தானத்துக்கு வந்துட்டார். தத்துவராயருக்கு ஞான உபதேசத்தை பண்ணினார். இவரும் நல்ல ஞானத்துக்கு வந்துட்டார். தத்துவ உபதேசம் பண்ணி ஞான உபதேசம் கேட்டு தத்துவராயரும் ஞான நிலையிலே இருந்தார். இந்த ரெண்டு பேர்த்துல இந்த கவித்திறமை வந்து தத்துவராயருக்கு இருக்கு. சொரூபானந்தர் தத்துவராயர் ரெண்டு பேரும் எல்லாம் படிச்சிருந்தாலும், வடநூல் திருமலையில இருந்தாலும், வடநூல் சமஸ்கிருதம் தமிழ்ல வித்வானா இருந்தாலும், இந்த கவித்திறமை வந்து
தத்துவராயருக்கு அதிகமாக இருந்திருக்கு. அந்த கவி இருந்ததுனால ஒரு கவி எடுத்து ஞானத்தை இவர் சொல்லலை. குரு எப்படியாவது இந்த தத்துவராய சிஷியனை வச்சு ஞான நூல்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் முயற்சி பண்றார். அவர் குருவுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, கருத்துக்களை ஒன்றும் சொல்லக்கூடாது, நூல் இயற்றக்கூடாது என்று தத்துவராயர் மௌனமா இருக்கிறார். நூல் எதுவும் எழுதல. அப்படி இருக்கும்போது எப்படியாவது ஞான நூல்களை இயற்ற சொல்லணுமே அப்படின்னு சொல்லி சொரூபானந்தர் நினைக்கிறார். ஒரு தடவை அமாவாசை வந்திருக்கு. அமாவாசை அன்னைக்கு என்ன ஸ்நானம் பண்ணணும்னு சொரூபானந்தர் நினைத்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ஏவலாளர்கிட்ட அமாவாசை எண்ணெய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். அங்க இருக்கக்கூடிய மற்ற பேர்கிட்ட சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? இன்னைக்கு என்ன ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு. தத்துவராயர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கார். அம்மு அப்படின்ட்டு இருக்கார். அதான் அமாவாசைன்னு சொல்ல வந்தார். அம்முன்னு சொன்ன உடனே அமாவாசை அன்னைக்கு என்ன ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்ற அப்படின்னு சொரூபானந்தர் தெரிந்து கொண்டு, நான் கால தேச வஸ்து நிஸ்தேச எல்லாவற்றிற்கும் நான் தாண்டிய பொருளாக நான் பிரம்மமாக இருக்கிறேன். காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் வஸ்துவுக்கும் பரிச்சேதம் இல்லாத அபரிச்சின்ன பொருளாக நான் இருக்கின்றேன். பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். எனக்கு காலமும் தேசமும் நீ கற்பித்திருக்கின்றாய், சொல்லுகின்றாயே, நீ என்னுடைய முகத்திலே முடிக்காதே அப்படின்னு கோவிச்சிட்டார். அவரே சொரூபானந்தர் சிஷியனை தத்துவராயர. என்னை போய் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு, நான் பிரம்மஸ்வரூபம் அல்லவா, எனக்கு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோவிச்சார். எதுக்கு கோவிச்சார்? கோவிச்சாலும் ஞானத்தை சொல்லட்டும், ஞான நூலை ஏற்றுன்றதுக்காக. இவர் கோவிச்ச உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. தத்துவராயருக்கு வருத்தமான உடனே என்ன செய்தார்? குரு என்னுடைய முகத்திலையும் முடிக்காத அப்படின்ட்டார், போயிருட்டார். இவர் அழுது புலம்பி சரி அப்படின்னு சொல்லி பின்னாடியே நடந்து வர்றார். குருவுக்கு புறமுதுகு காமிக்காம அப்படியே பின்னாடியே நடந்து போறார். நடந்து போய்கிட்டே என்ன சொல்றாரு? கவி பாடுறார். அவர் சொரூபானந்த சாமியை பற்றியும், சொரூபானந்தருடைய குரு அதாவது பரமாச்சாரியார், குருவோடைய குரு சிவபிரகாச சாமிகள், இவர்களை பற்றியும் ஒரு வெண்பா பாடுறார். பாடிக்கிட்டே பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கார். அது கூட இருக்கக்கூடிய சிஷியர்கள் மற்றவர்கள் என்ன சொல்றாருன்னு எழுதிக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய குருவை பற்றியும் குருவோட குருவாகிய சிவபிரகாச சுவாமிகளை பற்றியும் வெண்பா பாடிக்கொண்டு பின்னாடியே நடந்து போறார். எங்க கடல்ல போய் விழுகலாம்னு போறார். போன உடனே தத்துவ அமிர்தங்கிற நூல் எழுதுறார். திருத்தாலாட்டு முதல் அமிர்த சாரங்கிற நூல்கள்ல நிறைய சொல்லிக்கிட்டே போறார். அதை சீடர்கள் எழுதிக்கிட்டே வர்றாங்க. கடல் பக்கத்துல வந்துருச்சு. கடல்ல போய் விழுந்தோம்னா குருவுக்கு தோஷம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடல்ல விழுக போறாரு. அதை குருவிட்ட சொல்றாங்க. ஒருத்தர் போய் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு கடல்ல விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி தத்துவராய சாமியில சொரூபான குருவானவர் அவனை கடல்ல விழுவனா என்னை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். சாமி கோபம்லாம் விட்டுட்டு உங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்னு மற்ற சீடர்கள் சொல்லிட்டாங்க. என்னை கூப்பிட்டாரா சாமி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா
திரும்ப குருவனிடத்துல வந்து சேர்றார். தத்துவராயர் குருவனிடத்துல வந்து திரும்பி சேர்ந்துக்கிட்டார். குருவோட 2 பேரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஊடாளர் சொல்றார், அவர் சொரூபானந்தர் சொல்றார், மயிருள்ளவன் வாரி முடிப்பது போல வாயுள்ளவன் பாடி அனுப்புகிறான். அதாவது முடி இருக்கிற எப்படி வேணாலும் முடியலாம். அதே மாதிரி வாய் உள்ளவன் பாடி அனுப்புறீங்க. யாரு? தத்துவராயர் சொல்றாரு, பெரிய பண்டிதரு, இவர் வந்து சொல்றது கவி வந்து யாரும் புரிய மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை வெறும் கடினமான நூலாக எழுதியிருக்கிற அந்த நூலை வந்து யாரு படிக்கிறது அப்படின்னு மனசுல வச்சு சொல்றாரு. மயிருள்ளவன் மாடி முடிப்பது போல வாயுள்ளவன் பாடி அனுப்புகிறான். நீ பெரிய வித்தான, உனக்கு புரியுது, மற்ற சாமானிய மனிதர்களுக்கு புரிய வேணாமா இந்த ஞான நூல்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. அப்ப சொல்லி குருவும் சிஷியரும் அப்போ வந்து சாப்பிடுறதுக்கு சமையல் இருந்து கூப்பிட வர்றாங்க, உணவு இருந்த வாங்கன்னு சொல்லி. அப்ப என்ன செய்யறாரு தத்துவராய சாமிகள், அந்த சாப்பாடு போறதுக்குள்ள சசிவண்ண போதங்கிற நூலை ஏற்றிட்டார். 110 செயல் அந்த நூலை இயற்றிட்டார். எழுதி கொடுத்த இதுவே எளிமையான நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். நம்ம பார்க்க போறோமே சசிவண்ண போதம், இது ஒரு எளிமையான நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அப்ப எங்க சாப்பிட போறதுக்குள்ள அந்த கவியை சொல்லி முடிச்சிட்டார். 110 செயலை சொல்லிட்டார். அது இல்லாம ஈஸ்வர கீதை, பிரம்ம கீதை இதுகள்லாம் எழுதியிருக்கிறார், இயற்றியிருக்கிறார். யாரு? தத்துவராய சுவாமிகள். ஈஸ்வர கீதை, பிரம்ம கீதை எல்லாம் இயற்றியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாம அஞ்ஞவத பரணி, மோகவத பரணி அப்படிங்கிற நூல்லாம் எழுதியிருக்கிறார். மோகவதை பரணி, அஞ்சவதை பரணி. இந்த சசிவண்ணம் போல மோகவத பரணிக்குள்ள உள்ள ஒரு பிரகரணமாக ஒரு நூலாக இருக்கிறது. மோகவத பரணிக்குள்ள இந்த சசிவண்ணவத இருக்கிறது. அஞ்சவத பரணியும் ஒண்ணு இருக்கு. 2 நூலும் எழுதியிருக்காரு. இது இல்லாம நிறைய நூல் எழுதிட்டு இருக்கிறார். யாரு? தத்துவராய சுவாமிகள். அப்ப அப்படி இருக்கும்போது 2 தமிழ் வித்துவான்கள் அங்க வந்திருக்காங்க எங்க சாமிகளை பார்க்க. சாமிகளை பார்க்கும்போது தத்துவராயர் பரணி எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த தமிழ் வித்துவான்கள் 2 புலவர்கள் வந்திருக்கிறார்களே, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. பரணிங்கிறது யாரு பாடணும்னு கேட்டா, யாருக்கு பாடணும்னு கேட்டா, 1000 யானைகளை கொண்டு போர்ல ஜெயிச்ச அந்த வீரனுக்குத்தான் பரணி பாடணுமா. யுத்தத்துல 1000 ஆணைகளை கொன்று ஜெயிச்சு வெற்றி பெற்ற அந்த ராஜாவுக்குத்தான் பரணிங்கிறது பாடணும். அப்படி இருக்கும்போது தத்துவராய சுவாமிகள் சொரூபானந்தரை பற்றி, தன்னுடைய குருவை பற்றி எப்படி ஒரு பரணி பாடலாம் அப்படின்னு சொல்லி 2 புலவர்களும் சர்ச்சை பண்ணாகலாம், கோபிச்சாரலாம். எப்படி பரணியை பாடலாம் உன்னுடைய குருவை பற்றி? ராஜா பெரிய மகாராஜாவுக்குத்தான் பாடணும். அப்படி இருக்கும்போது குருவுக்கு எப்படி நீ பாடலாம்? இது தவறு அப்படின்னு ஆகலாம். அப்ப என்ன செஞ்சாரு தத்துவராஜன்? சொன்னாரு, கேட்கல. சரி, உங்களுக்கு அனுபவத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, அப்படியே இருந்தாலும்
இன்னும் அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக உன்னுடைய குரு இருந்தாலும் உனக்கான அஞ்ஞானத்தை உனக்கு மட்டும்தான் நீக்க முடியுமே தவிர நீ எல்லாத்துக்கும் எப்படி அஞ்ஞானத்தை போக்க முடியும்? நீ குருவிட்டு ஞானத்தை கேட்டு அடைஞ்சு அஞ்ஞானம் போய் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலாம். உன்னை ஒருத்தர் வேணுமாலும் பக்குவமாக்கலாம். ஆனால் நீ 1000 பேத்துக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு அஞ்ஞானத்தை எப்படி போக்கக்கூடிய வல்லமை உன்னுடைய குருவுக்கு இருக்கு. 1000 யானையை கொண்டு வந்து பரணி வாரணம். 1000 பேத்துக்கு அஞ்ஞானத்தை போக்குந்தாத்த உன்னுடைய குருவை பற்றி நீ பரணி பாடணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சு? தத்துவராக 2 புலவர்களும் தர்க்கம் பண்றாங்க. அப்ப இவருக்கு அனுபவத்தை காமிக்கணும், நீ வாங்க அனுபவத்தை காமிக்கிறேன்னு சொல்லி தத்துவராய சுவாமிகள் அவர் 2 புலவர்களையும் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். இவருடைய சன்னிதானத்தினுடைய மகிமையினால, குருவனுடைய சன்னிதான மகிமையினால இவர் நிர்வியல்ப சமாதியில உட்கார்ந்துட்டார். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து ஒரு 3 நாள் சமாதியிலே இருக்கார். 4வது நாள் விழித்து பார்க்கிறார். அது தத்துவராய சுவாமிகள் 3 நாள் சமாதியிலே நிர்வியல்ப சமாதியில இருந்து 4வது நாள் முடித்து பார்க்கிறார். உலக முடிச்சு பார்க்கிறார். இந்த 3 பேரும் புலவர்கள் 3 பேரும் 3 நாள் உட்கார்ந்தே இருக்காங்க. அவர் சாமி எப்ப நிஷ்டையிலிருந்து எந்திரிப்பாருன்னு பார்க்கிறார். 3 நாள் போக முடியுமா? பொழுது போக மாட்டேங்குது. 3 நாள் இருந்த உடனே இவங்களுக்கு, இந்த 2 புலவர்களுக்கு பயம் வந்துருச்சு. இவர் பெரிய மகிமை பொருந்தவர், இவர் யோக சக்தி உடையவர், இவர்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு எத்தனையோ பேருக்கு அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர், இவருடைய சன்னிதானம் அப்படிப்பட்டதா இருக்கிறது, சந்நிதி அப்படிப்பட்டதா இருக்கு, அதனால நீங்க பரணிவானது சரித்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார்களாம். வித்வான்கள் புலவர்கள் 2 பேரும் வந்தவங்க. நீங்க தத்துவராய சாமியில நீங்கள் குருவை பற்றி பரணி வாழ்வது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு இவர் 2 பேரும் அங்கே இருந்து திரும்பவும் சீடர்கள் ஆனார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு சுரூபானந்தர் தத்துவராயர் 2 பேரும் இருந்திருக்கிறார்கள், கூடவே இருந்திருக்கிறார்கள். அப்போது சுரூபானந்தர் கடலுக்கு போறார், கடற்கரைக்கு போறார், கூடவே இவரும் போறார், தத்துவராய சாமிகளும் போறார், சிஷியனும் போறார், குருவும் சிஷியனும் கூடவே போறார்கள். சுரூபானந்தர் கடல்ல அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கார். தத்துவராயர் போறாரு, இடம் கொடுக்கல. கடல் மீது நடந்தே போறார் யோக சக்தியினால. இவர் போறார், கடல் இடம் கொடுக்கல. இவருக்கு அழுது புலம்புறார், குரு போயிட்டார், நம்ம இங்க இருக்கவே அப்படின்னு சொல்லி புலம்புறார், அழுது புலம்புறார். அதை தெரிந்து திரும்ப குரு அங்கிருந்து வர்றார். சுரூபானந்த சாமி வர்றார், கடல்ல இருந்து திரும்ப வந்துடுறார். தத்துவராய சாமிகளும் சுரூபானந்தரும் அப்புறம் கொஞ்ச நாள் கூடவே இருந்து அதற்கு பின்பு திருநெல்வேலிக்கு வடக்கு ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள சேத்தமங்கலத்துல பரிபூர்ண தசை அடைந்தார். திருநெல்வேலிக்கு வடக்க ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள சேத்தமங்கலத்தில் பரிபூர்ண தசை அடைந்தார். அதாவது விதேக வைவல்யம் அடைந்தார். தூள சரீரத்தை விட்டு மோட்சத்தை அடைந்தார். அப்படி சுரூபானந்தர் அந்த நிலை அடைந்தார். சுரூபானந்தர் குருவானவர் முதல்ல திருநெல்வேலி பக்கத்தில் சேதமங்கலத்தில் அவருடைய சமாதி இருக்கும்.
இருக்கின்றது. அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கும்ன்று சேத்தமங்கலத்தில் இருக்கு. தத்துவராயர் என்ன பண்றார், அவர் கொஞ்சம் காலம் கழித்து சிதம்பரத்துக்கும் விருத்தாச்சலத்துக்கும் இடையே உள்ள எறும்பூர்ல அவரும் விதய கைவல்யம் அடைந்தார். அவரும் விதயமுக்தி அடைந்தார். எங்க இருக்கு? சிதம்பரத்துக்கும் விருத்தாச்சலத்துக்கும் இடையில எறும்பூர்னு ஊர் இருக்கு. அது இப்பயும் இருக்கு. அது பக்கத்துல தத்துவராய சுவாமி மடம் இருக்கு, கோவில் இருக்கு. அதெல்லாம் இப்ப புனரும் திரும்பவும் கட்டியிருக்காரு. அது கோவில் பரம்பரையில் வந்த சுவாமிகள்லாம் அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எறும்பூர்ல இருக்கு. அந்த விருத்தாச்சலத்துக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில எறும்பூர்ல தத்துவராய சுவாமிகளுடைய சமாதி இருக்கு. சமாதி கோயில் இருக்கிறது. இப்பயும் நம்ம போனா பார்க்கலாம். அப்படிப்பட்டவர் தத்துவராய சுவாமிகள். அவருடைய வரலாறு நம்ம பார்த்தோம். அவர் இயற்றிய நூல்கள் அடங்கல் முறை, பாடுதுறை, சிவப்பிரகாச வெண்பா, தத்துவ அமிர்தம், ஈஸ்வர கீதை, பிரம்ம கீதை, குறுந்திரட்டு, பெருந்திரட்டு, அஞ்ஞவத பரணி, அஞ்ஞவத பரணி, மோகவத பரணி என்ற நூல்கள் எல்லாம் தத்துவராய சுவாமிகள் இயற்றியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தத்துவராய சுவாமிகள் நமக்கு சசிவண்ண போதம் என்ற நூலையும் அருளியிருக்கின்றார். அதை நம்ம பார்க்கிறோம். சசிவண்ண போதம் அப்படின்னா இது கோவிலூர் பரம்பரையில் 3ஆம் நூல் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். முதல் நாளாஜீவவாத கட்டளை, கீதாச்சார தாலாட்டு, சசிவண்ண போதம். சசிவண்ணன் போதம்னா சுருக்கமா என்னன்னு கேட்டா பின்னாடி பார்க்கலாம். சசிவண்ணன் சசினாக்க அதாவது பிரகாசமாக இருக்கிற சந்திரன் போன்று பிரகாசம் உடையவன், அதாவது வெண்ணிறம் உடையவன், அதாவது வெண் குஷ்டம் உடையவன். சசிவண்ணன்கிறது ஒரு பிராமணனா இருந்தாலும் அவன் செய்யாத பாவம் கிடையாது. சசிவண்ணன் ஒரு பிராமணன், அவன் செய்யாத பாவமே கிடையாது. என்னென்ன பாவம் இருக்கோ அத்தனை பாவமும் செய்தான். அதனால அவனுக்கு நோய் வந்துருச்சு. அவனை கொல்லுவதற்கும் நோய் வந்துருச்சு, குஷ்ட நோய். அது வெண் குஷ்டம். அதனாலதான் சசிவண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சசிவண்ணன் அவன், அந்த சசிவண்ணனானவன் நோயெல்லாம் போய், பாவமெல்லாம் போய், பாவம் போய், நோய் போய், உடல் ஆரோக்கியமாயி ஞானத்தை அடைஞ்சு பெரிய மகானா ஆகிவிட்டான். அப்படிப்பட்ட சசிவண்ணனுடைய போதம், அந்த ஞானத்தை அவன் எப்படி ஞானத்தை அடைந்தான்? மகா பாவியா இருக்கிறவன் மகான ஆய்வு உண்டான். அப்படிப்பட்ட சசிவண்ணனுடைய ஞானத்தை அடைந்த அந்த வரலாற்றை சொல்லுகின்றார். அது சசிவண்ண போதும். பாவியா இருந்தாலும் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்தால் பெரிய மகானா ஆகிவிட்டான். அந்த சசிவண்ணனுடைய சமாதி எல்லாம் விருத்தாச்சலத்துல இருக்கு பக்கத்துல. அதுவும் இப்ப நம்ம போய் பார்க்கலாம். சசிவண்ணனுடைய சமாதி எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சசிவண்ணனுடைய வரலாற்றை பார்த்தோம். அடுத்த நூல் நம்ம பார்க்கலாம். முதல்ல கடவுள் வாழ்த்து. சசிவண்ண போதத்துல முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்றார். சசிவண்ண போதத்துல முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்றார். கடவுள் வாழ்த்து என்ன சொல்றார்?
மதி பருதி எரி நீர் கால் வான் அவனே இயமானன் வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவை அகத்துள் வைப்பாம். மதி வருதி எரி நீர் கால் வான் அவனி இயமானன் வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுருவை அகத்துள் வைப்பாம். இது முதல் செய்யல். இரண்டாவது ஒரு செய்யல். சொல்லால் தம் மதிவிறகால் தூயது தீயது எனும் ஆக்கள் எல்லோருக்கும் அதுவதுவாய் இறை இருக்கும் படியாய் இருக்க என்றே. சொல்லால் தம் மதிவிறகால் தூயது தீயது எனும் ஆக்கள் எல்லோருக்கும் அதுவதுவாய் இறை இருக்கும் படியாய் இருக்க என்றே. இறை இருக்கும் படியே யாய் இருக்க என்றே அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு செயல் சொல்லியிருக்காரு. ரெண்டு செயலும் குலகம்னு பேரு. குலகம்னா ரெண்டு செயலும் ஒரே கருத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு குலகம்னு பேரு. ரெண்டு கடவுள் வாழ்த்து. அதுல முதல் செயல் மதி கருதி எரி நீர் கால் வான் அவனி இயமானன் வடிவாய் எல்லா அதிபதியாய் அனைத்துமாய் அல்லாத அறிவுரை அகத்துள் வைப்பான். கடவுள் வாழ்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, மதி பருதி, மதினாக்க சந்திரன், பருதினா சூரியன், எரினாக்க அக்னி, நீர்னாக்க நீர், கால் அப்படின்னா வாயு, கால் வான், வான்னா ஆகாயம், அவனே அப்படின்னா மண்ணு. இந்த மாதிரி அதாவது பிரிதிவி மண்ணு. இயமானன் வடிவாய், இயமானன் வடிவாய்னா ஜீவான்மா, நம்ம ஜீவனை குறிக்குது. இதுல அதாவது சந்திரன் சூரியன், அதுக்கடுத்து ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணி, மண்ணு, பஞ்சபூதங்களை சொல்றார். சந்திர சூரியனை சொன்னார். அதுக்கடுத்து ஜீவான்மாவும் ஒண்ணு இருக்கு. அதாவது ஜீவர்கள், எல்லா ஜீவர்கள். இதுக்குத்தான் அஷ்டமங்கல மூர்த்தம்னு பேரு. 8 மூர்த்திகளாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கிறார், அனைத்துமாய் இருக்கிறார், அல்லாமலும் இருக்கிறார், வாஸ்தவத்தில் வேறெல்லாம் இல்லாமலும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடிய அந்த அறிவுருவாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை மனதில் வைத்து தியானிப்பான் அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதாவது நிர்குண பிரம்மத்தையும் சொல்லியிருக்கிறார், சகனத்தை சொல்லி நிர்குணத்தை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிர்குணத்தை மனதின் கண் வந்து தியானிப்பான் அப்படின்னு இருக்கார். இதனுடைய விரிவை அடுத்த வகுப்புல நாம் காண்போம். திருச்சிற்றம்பலம். அடியேனையாள அருள்மேனி சாற்றி படி மீது வந்த பரணி கொடியமிப்பளவில் எங்கனே வீடடித்த கண்ணா கடை போக கார் தந்தையாவானும் சார்கதியும் காவானும் அந்த நிலா இன்ப நமக்கீவானும் எந்த உயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு.